மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திமுக தலைவர் கருணாநிதி எப்படி இருக்கிறார் என்பதை சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கருணாநிதியின் துணைவியார் ராஜாத்தி அம்மாளின் வீட்டுக்கு அருகிலேயே இருக்கிறது காவேரி மருத்துவமனை. திருச்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த மருத்துவமனை சென்னை ஆழ்வார்பேட்டையில் அண்மையில்தான் தனது கிளையை திறந்தது. வழக்கமாக கருணாநிதி போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில்தான் வைத்தியம் பார்த்துக் கொள்வார். ஆனால் நேற்று அதிகாலை 2 மணிக்கு கருணாநிதியின் உடலில் ஏற்பட்ட சிறு கொப்பளங்கள் அவருக்கு மிகுந்த வலியை கொடுத்தன. படுக்கையில் புரண்டு படுக்க முடியாத அளவுக்கு அதன் தாக்கம் இருந்தது. இதன் காரணமாகத்தான் மருத்துவமனைக்கு வந்தார் கருணாநிதி. அவர் எப்போதும் பயணம் செய்யும் காரிலேயே மருத்துவமனைக்கு வந்தார். நீர்ச்சத்து ஊட்டச்சத்து குறைவு காரணமாக கருணாநிதி சிகிச்சை பெற்று வருவதாகவும் சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருப்பார் என்றும் காவேரி மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது. ஆனால் 2 நாட்களில் கருணாநிதி வீடு திரும்பி விடுவார் என ஸ்டாலின் மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் மருந்துகளின் ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டிருந்த கருணாநிதிக்கு அவரது ஆஸ்தான மருத்துவர் கோபால் தான் சிகிச்சை அளித்து வந்தார். அதன் பிறகு அவரது உடலின் சில பாகங்களில் சிறு சிறு கொப்பளங்கள் தோன்ற பிரபல தோல் சிகிச்சை நிபுணர் இயேசுதாசன் சிகிச்சை அளித்தார். கோபாலபுரம் வீட்டில் நடைபெற்று வந்த சிகிச்சையில் நல்ல பலன் இருந்தது. ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு அவரது முதுகுத்தண்டில் நடந்த அறுவை சிகிச்சை காரணமாக கருணாநிதியின் படுக்கையில் ஏற்கனவே சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்க சிறு கொப்பளங்களால் அவர் படுப்பது சிரமமானது. இந்நிலையில்தான் நேற்றிரவு ஆழ்வார்பேட்டை சிஐடி காலனியில் இருந்த கருணாநிதி இரவு 2 மணிக்கு மேல் படுக்க முடியாமல் அவதிப்பட்டார். கொப்பளங்கள் குறையும் வரை மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது நலம் என டாக்டர் கோபால் உள்ளிட்டவர்கள் சொல்ல கருணாநிதியின் குடும்பத்தினரும் அதற்கு சம்மதிக்க அருகில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கருணாநிதி.